வணக்கம், நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். நாளைக்கு அப்புறம் இது மாதிரி மீடியாக்கள் முன்னாடி உட்காந்து பேச வேண்டிய கட்டாயத்தை நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. சீமான்லாம் இப்போ பேண்ட்டு சட்டை போடுறாருல்ல, கை வச்ச சட்டை போடுறாரு, காலரை உருக்கி பேசுகிறாருல்ல, இதுக்கெல்லாம் காரணமே கலைஞர் ஐயா என்பதை அவர் உணர்ந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் பேசுறது, மறுபடியும் மன்னிப்பு கேட்கறது அவர் கை வந்த கலை. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, ரொம்ப பேசினேன், தலை மேல தார ஊத்தி விட்டு. இதுல இவரை என்ன கைது பண்ணிப்பார், கைது பண்றதுன்ற பெரிய விஷயம் இல்லை. ஆனா நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துருன்றதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. இப்படித்தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, வேல்டே அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நீ பெரிய மாவீரனும் கிடையாது, நீ பெரிய போர் வீரனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீ அடிக்கடிக்கு அண்ணன் பிரபாகரன் பேரை சொல்லி இந்த நாட்டை ஏமாத்திட்டு இருக்க. படம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு மகன் என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து, எப்படி எப்படி நீ நானும் ஒன்னா சீட்டாடுவோமா? இல்ல சார், சும்மா ஜாலியா சொல்லுங்க சார். நீ நானும் ஒன்னா தண்ணி அடிச்சிருக்குமா? நீ நானும் பல நேரத்துக்கு போயிருக்குமா? உனக்கு எனக்கு பல டீலிங்ஸ் இருக்கு. அவரை நேரா சந்திக்காம அவரை பத்தி பேசுற ஒரு ஆம்பளை தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது சீமானை தவிர வேற யாரும் இருக்க முடியாதுன்னு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவர் இப்பொழுது சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு பாட வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? இப்பதான் விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சிருக்குது. நாங்க 1,24,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். ஒரு 10,000 தொட முடியாத, தொடக்கூட வக்கு இல்லாத ஒரு மனுஷன் அதை யாராவது கிண்டல் பண்ண போறாங்க, யாராவது அசிங்கப்படுத்த போறாங்கன்றதுக்காக அதை மறைக்கிறதுக்கு இதை பண்றாரு தவிர. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி. தமிழ் மண்ணோட பாரம்பரியமே என்னன்னா, மறைந்து போன தலைவர்களை யாரும் விமர்சிப்பது இல்லை என்பதை நான் உட்பட கடைபிடிக்கிறோம். நீங்க ஜெயலலிதா இருந்தப்போ பார்த்துருப்பீங்க, நான் பேசாத பேச்சு கிடையாது. ஆனால் இப்போ நான் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறது இல்லை. ஏன்னா மறைந்து விட்ட ஒரு தலைவர், அவரை பற்றி பேசுவது நாகரீகமாக இருக்காது என்ற நாகரீகம் தெரிந்த திமுக தொண்டனா பேசுறேன். இவன் மூத்திரத்தை குடி, புத்தி வராது. ஜெயலலிதாவை துரோகின்னு சொல்லலையே, கலைஞரை தானே துரோகின்னு சொல்றாரு. மறைந்த தலைவர் நேரம் அதுல சூஸ் பண்ணி கலைஞரை சொல்றாரு. திமுக விமர்சனம் பண்ணா ஊடக வெளிச்சம் கிடைக்கும் நம்புறாரு, அதை செய்யறாரு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. நாங்க தான் உண்மையிலேயே தமிழர்களுக்கான அரசியல் பேசுறோம். திமுக எல்லாம் உண்மையான தமிழர்களோட அரசியல் இல்லை. நீங்க எப்ப பிறந்தீங்க, எப்போ அரசியலுக்கு வந்தீங்க, எந்த சூழ்நிலையில் கட்சி ஆரம்பிச்சிங்க? நாங்கள் தான் தமிழருக்குன்றீங்க. முதல்ல போயிட்டு விஜயலட்சுமி பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. விஜயலட்சுமி அடடா, அந்த வீடியோலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயோ. செருப்பு காட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். செருப்பு காட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். எழுதி வச்சுக்கோ, செருப்பு காட்டி நான் உன்னை அடிப்பேன். அது மட்டும் தான் உனக்கு பிச்சம். தேவடியா மகனே 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 வச்சுக்காத என்கிட்ட. மிதிச்சிருவேன் சீமான், மிதிச்சிருவேன் உன்னைய. வேண்டாம் என்கிட்ட வச்சுக்காத. அவள் கத்தாடியா போந்தோட அது எப்படா நீ உனக்கு நிம்மதியா வாழ்ந்துருவ, என்னைய வாழ விடாம. தேடியா மகனே, தேடியா மகனே, தேவடியா பேவர்சி, தேவடியா பேவர்சி, பேவர்சி தேடியா மகனே. நான் உன்னை உள்ள குத்தி போடுறேனா இல்லையாப்பா? பேவர்சி தேடியா மகனே, தேவடியா மகனே. படுக்கும் போது நான் தேவைப்படும். அப்படி கழுவி ஊத்துது. நீ வீரன் தானே, மாவீரன் தானே, கட்சி நடத்துறல்ல. அதில் வேற இப்போ நாங்கள் எலெக்ஷன் கமிஷனில் அங்கீகாரம் வாங்கிட்டோம் அப்படின்னு மாறு தட்டுற ஆள் தானே நீ. நீ முதல்ல உன் மேலே குற்றஞ்சாட்டு சொல்கிற, பதில் சொல்ல துப்பற்ற, வக்கற்ற, வகையற்ற ஒரு ஆண்மகனா நீ உலாவறதே பெரிய தப்பு. அதுக்கு பதில் சொல்லிட்டு வா, அப்புறம் நீ தமிழை யார் காப்பாத்துறதுன்னு பார்த்துக்கலாம். சாட்டை துரைமுருகன் கலைஞரை சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு பாடல் பாடி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரே நாள்ல ஜாமீன்ல நீதிபதி கைது செய்யப்பட்ட அன்னைக்கே விடுவிச்சிருக்கிறாரு. வெளியே மீடியா கிட்ட பேசுறப்ப சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, எனக்கு சண்டாளன் அப்படின்ற வார்த்தைக்கான பொருளே தெரியாது. உங்களுக்கு எங்களை பார்த்தா கேளப்பை மாதிரி தெரியுதா? அதானே. சத்தியமா நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தணும்னு பேசல அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிருக்கிறாரு. ஒரு அப்பாவியை கைது செய்யலாமா? மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு.
மாமா பயலோட வேற வாய். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வன்கொடுமை பிரச்சனை இருக்கு. நான் பேச்சு வழக்குக்கு தான் அப்படி சொன்னேன், நான் வேணும்னு சொல்ல அப்படின்னு யாரையும் சாதி சொல்லி திட்ட முடியாது. இப்ப இது பரதேசினோட பரதேசிங்கிறது ஒரு சமூகன்றாங்க. அப்புறம் வந்து சண்டாள பயலை அப்படின்னு சொல்லி வடிவேலு வந்து இந்த படத்தை சொல்லலாம் வழக்கு போடுறாங்க, சண்டாளர் அப்படிங்கிற ஒரு சமூகம் அப்படின்றாங்க. அந்த வார்த்தைகள் கூட பயன்படுத்தக்கூடாது, நான் பேச்சுக்காக சொன்னேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இது நேத்து பேசினது நாரவாய் என்ன பேசியிருக்கான்னு கேளுங்க. நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல. குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல், அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது. அதை நான் இன்னைக்கு தான் புரிந்து கொண்டேன். இப்பயே பாத்தீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசியிருக்கிறான், ஒரு நேத்து எப்படி பேசியிருக்கிறான் அப்படின்றது பாத்தீங்க. வயிற்றுக்கு சோறு திங்கிற எவனாவது இப்படி பேசுவானா? இப்ப நான் என்னோட கேள்விய ஸ்டாலினை பார்த்து கேக்குறேன். அவங்க அப்பா பத்தின பிரச்சனைனா ஸ்டாலின் பதில் சொல்லணும், இல்ல அவரு பேரன் உதயநிதி வந்து பதில் சொல்லணும். அது என்ன அமைச்சர் கீதா ஜீவன் பதில் சொல்றாங்க? அவங்க எல்லாம் கவுண்டமணி செந்தில் மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அக்கா கீதா ஜீவன் அவர்கள் அந்த தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக 2 முறை இருந்திருக்கிறார். அவர் தகுதிக்கு ஒரு கார்ப்பரேஷன் வார்டில் நின்று ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத தகுதி இல்லாத ஒரு நபருக்கு அக்கா கீதா ஜீவன் பதில் சொன்னதே தப்பு. யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? உனக்கு தரம் தாழ்ந்து பேசுவதற்கு என்னை போன்ற 400 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே உன் வாளை சுருட்டி சுருக்கு பையில் போட்டுக்கொண்டு சும்மா இருந்தால் நீ வாழலாம், இந்த மண்ணில் இருக்கலாம். இல்லை என்றால் இந்த மண்ணை விட்டு நீ ஓடுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பது என் எச்சரிக்கை. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். முடிஞ்சா கைது பண்ணு பாருங்க அப்படின்னு தொடர்ந்து சீமான் கேக்குறாரு. என்னை தூக்கி ஜெயில வச்சிருவீங்க? வைங்க பாப்போம். வைங்கல. என்ன நீங்க என்ன உங்க அப்பா வச்சு பார்த்தாரு, பயந்துட்டேனா நான்? சரி, ஒரு தடவை உங்க கடமைக்கு உங்க டர்ன் வந்திருக்கு, இப்போ ஒரு தடவை என்னை தூக்கி வச்சு பாருங்களேன். வடிவேல் சொன்ன மாதிரி தான், ரவுடியெல்லாம் பிடிச்சி வண்டியில் ஏற்றினா நானும் ரவுடி தான், என்னையும் அரெஸ்ட் பண்ணு. காலமும் நேரமும் கைகூடி வரும்போது இந்த சீமான் எப்படி கதறப் போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என்ன போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. திராவிடத்தை ஒழிச்சே தீர்வோம், ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? சீக்கிரம் சமாதி கட்ட போறோம்னு அர்த்தம். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அவரு வந்து ஆட்சியை பிடிச்சி உங்க சமாதியெல்லாம் அகற்ற போறோம். முதல்ல கவுன்சிலர் ஜெயிக்க சொல்லுங்கன்ற நான். வேற எதுவும் வேணாம், சென்னையில கூட வேணாம், எங்கேயாவது மப்சல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சு வர சொல்லுங்க. வர முதல்ல மக்கள் அங்கீகாரம் பெற்றால் அவர்களுக்கு இந்த நாட்டில் மதிப்பு உண்டு. மக்களோட அங்கீகாரத்தை பெறாத வரைக்கும் நீ யாரோ, அவ்வளவுதான். துண்டை போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர சொல்லு. கூப்பிடுறா உங்க அப்பாவை, கூப்பிடுறா. அப்பா அப்பா ஏண்டா உனக்கு இத்தனை அப்பனுங்களா? ஒரு புள்ளைக்கு ஒரு அப்பன் தான் கேள்விப்பட்டிருக்க. எப்படி இது? ஆடா போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெய் நாயே.